அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அடுத்த இதில் சந்திக்கிறதுல ஆயுர்வேதா பற்றி மூலிகையை பற்றி சொல்கிறதில் பெருமை அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ் டீ எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கேருந்து லெமன் கிராஸை பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு லெமன் கிராஸ் டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதனோட பயன்கள்லாம் என்ன விதமான மூலிகை அது எல்லாம் சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இதான் லெமன் கிராஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எங்கள் கார்டனில் இதான் லெமன் கிராஸ். இப்போ ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. கட் பண்ணி நல்லா அலம்பி நல்லா க்ளீனாக பண்ணி தான் நல்லா யூஸ் பண்ண போகிறோம். நல்லா க்ளீனாக அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வச்சு கொஞ்சமாக போதும். ஒரு 4 பீஸ் போட்டிங்கன்னா போதும். இந்த லெமன் கிராஸ் டீ தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பாருங்கள். இதான் லெமன் கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இதை நல்லா அலம்பி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இங்கே முடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது வேணும். ஒரு 2 பீஸோ ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி துண்டு கொஞ்சம். அப்புறம் நல்ல டீ ஆன அப்புறமா வடிகட்டி பனங்கள் கண்டோ தேன் எது வேணால் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் ப்ளைனாக குடிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுக்கு வச்சுருக்கேன். இதை காய்ச்சி நம்ம அதில் இந்த லெமன் கிராஸை போட்டு தண்ணியில் இப்போ கொதிக்க விட்டு இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணுன்னா நீங்கள் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் மூலிகை. இது ஆயுர்வேத, இது ட்ரெடிஷ்னல் மெத்தட், சிம்பிள் மெத்தடுங்க. இது ஆயுர்வேத மூலிகை, ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. நம்ம இதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதில் வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். 2 டம்ளர் தண்ணி நான் நல்லா அளந்து எடுத்துருக்கேன். அதை ஊற்றிருக்கேன். இப்போ ஆன் பண்ண போகிறேன். இந்த இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ அது போயிட்டுருக்கு. இந்த லெமன் கிராஸை பற்றி சொல்லணும்னா, எலுமிச்சை வாசனை உடையது. இது ஒரு மூலிகை தேனி. லெமன் கிராஸ் நல்ல லெமன், இது ஸ்மெல் நல்லா வரும். அதனோட கொஞ்சம் இஞ்சி ஸ்மெல்லும் இதில் கிடைக்கும். இதனோட ஆங்கில பெயர் பிம்போகோஹான் லெமன் கிராஸ். அடுத்தது ஆயில் கிராஸ், ஃபீவர் கிராஸ், அத்தனை பேருங்க இருக்குது. எலும்பிச்சை புல் டீ, ஹெர்பல் டீ, மூலிகை தேநீர். இதே ஹெர்பல் டீங்க, எலும்பிச்சை புல் டீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதவிதமாக நிறையா பேர் இருக்குது. லெமன் கிராஸு, ஆயில் கிராஸ், ஃபீவர் கிராஸ், ஹெர்பல் டீ, இந்த எலுமிச்சை புல் டீ இதை தயாரிக்கிறோம் நம்ம. மூலிகை. இது மூலிகை தேநீர் ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. இப்போ தண்ணி கொதிச்சுட்ருக்கு. நாம் இப்போ அந்த லெமன் இதை நல்லா அலம்பி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கிராஸை முடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இப்போ ஒரு 4 பீஸ் போட போகிறேன் இதில். அதை நீங்கள் முடியோடைய அப்படியே நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா பரவலாக நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க போகணும் நல்லா. இது ரொம்ப ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை. இது நிறைய நோய் தடுப்பு சக்தியெலாம் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆண்கள்லாம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அவங்களுக்கு நல்ல கடினமான வேலையெல்லாம் செய்கிறோம் நம்ம எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லோருமே. அதுக்காக நம்ம தசை வலி பிடிப்புகள் எல்லாம் தளர்த்துறது ஆண்களுக்கு முக்கியமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க பாருங்கள். அதனால் இந்த மூலிகை டீ சாப்பிட்டோம்னா தசை வலி போகும். பிடிப்பெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த பிடிப்பெல்லாம் கொஞ்சம் இதாகும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் வலியெல்லாம் வருது பாருங்கள். அந்த வலியெல்லாம் கொஞ்சம் குறைக்கும். இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் சமானமாக இது பண்ணி வைக்கும். அது மாதிரி முகப்பருவெலாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது.
நல்லா இந்த மூலிகை பானம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது. நான் இஞ்சியோ பீஸையும் போடுறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்கிட்டோம் நல்லா. நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும். இதில் வந்து புற்றுநோய் எல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த செல்லெல்லாம் வந்து நிறைய வளரும் பாருங்கள் இந்த உடம்புல. அதெல்லாம் வந்து இது வந்து புற்றுநோய் தடுப்பு இதுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த செல்லை வந்து தடுத்து நிறுத்துங்க வளராமல், ரொம்ப நல்லதுங்க இது. அது மாதிரி பெண்களுக்கு இந்த மார்பு புற்றுநோயெலாம் வந்து பாருங்கள், அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த மூலிகைக்கு ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எல்லோரும் குடிங்க இதை. நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு, சருமத்துக்கு, பெருங்குடலில் ஏற்படுற அழற்சி பாதிப்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல மூலிகை தீங்க இது. அது மாதிரி பற்கள் ஈறுகள்லாம் வந்து இதுவாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா சுத்தம் செய்யும். ஈறுகள் நோயெல்லாம் தடுக்குங்க இது. அது மாதிரி பற்களில் வலியெலாம் ஏற்படுதுன்னா அந்த டீயை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நோயெல்லாம் கொஞ்சம் குறைக்கிற வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு. இது மாதிரி வாய் துர்நாற்றம்லாம் போகும். இதனால் ஆன்டி ஃபங்கஸ் இதெல்லாம் இது பண்ணி தடுக்கும். இதெல்லாம் இந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குங்க இதுக்கு. ஆற்றல் இருக்குது. ரத்த அழுத்தத்தை சீராகும். மெயினாக ரத்த அழுத்தம், ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து சீராக பண்ணி பிபியை வந்து நார்மலாக வைக்குங்க இந்த மூலிகை டீ. உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி கழிவெல்லாம் வெளியேற்றும். இறங்கிறவெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக செயல்படுது. ரொம்ப நல்ல மூலிகை டீ இது. இயற்கையான செரிமான இதெல்லாம் இதில் இருக்குது. மலச்சிக்கலை தடுக்கும். நல்லா ஃப்ரீயாக இது போகிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க இது. மோஷன்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையான முறையில் இதுக்கு குடிச்சிங்கன்னா நல்லா ரொம்ப நல்லது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூலிகை டீயை விட்டுறாதீங்க. எல்லாம் கண்டிப்பாக குடிங்க. வாரம் 2 தடவை குடிச்சிங்கன்னா கூட போடுங்க. உங்களுக்கு கழிவெல்லாம் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றுந்து பாருங்க எவ்வளோ குறைஞ்சிச்சு. போகிறதோடு நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வந்து இதை ஆறின அப்புறமா நல்லா வடிகட்டி நல்லா குடிக்கலாம். சில பேர் சூடாக கூட குடிப்பாங்க. வாரம் 2 தடவை குடிங்க, நல்லது. எப்போ குடிக்கணும்னு பாருங்கள். காலையில் வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு அப்புறமா கொஞ்சம் குடிக்கணும். 11 மணிக்கு குடிக்கணுங்க காலையில். அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் டீ காஃபிலாம் குடிக்கிறீங்க பாருங்கள், அது வேண்டாம். அது குடிக்காமல் அந்த டைமில் 4-5 மணிக்கு இந்த மாதிரி டீயை, மூலிகை டீயை குடிங்க. கிராஸ் டீ, இந்த லெமன் கிராஸ் டீ இல்லை லெமன் வாசனை நல்லா அடிக்குது, தூக்கி அடிக்குது பாருங்கள், சூப்பராக லெமன் கிராஸ் டீ குடிங்க. அதே மாதிரி இதில் காஃபிலாம் குடிக்கிறோம், டீ எல்லாம் குடிக்கிறோம். இந்த காஃபின் இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக இதில் வந்து காஃபின் இல்லை, இதில் அது கிடையாது இதில். அதனால் நல்லா இந்த டீயை குடிச்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. காஃபின் கிடையாது இதில். அது மாதிரி நமக்கு புற்றுநோய் இந்த செல்லெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மூலிகை டீக்குதுங்க. கலரே பாருங்கள் என்ன கலர், க்ரீன் கலரில் வந்துட்டு இல்லை, காஃபின் கிடையாது. அதனால் உடம்புக்கு கெடுதல் இல்லை, நல்லது இது. நீங்கள் இதை வடிகட்டுறோம். இப்போ இந்த டீயை அப்படியே வடிகட்டுறோம். வடிகட்டி எடுத்து நம்ம இதில் டீ வடிகட்டி நம்ம கலர் பாருங்கள், நல்லா சூப்பர் கலர் பாருங்கள், நல்லா க்ரீன், நல்லா லெமன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதில் நாம் இந்த பனங்கல்கண்டு இல்லைன்னா தேன் ரெண்டும் கலந்து நம்ம போட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த டீ. நீங்கள் கண்டிப்பாக இதை விடாதீங்க, கண்டிப்பாக அதை குடிங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் இந்த டீயை குடிக்கலாம். இதில் அதிகப்படியான சத்து இருக்குது. மூலிகை டீ இது, ஆயுர்வேத மூலிகை டீ, ட்ரெடிஷ்னல் அண்ட் சிம்பிள் டீ, சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் டீ. எல்லாரும் ட்ரெடிஷ்னல் டீ, மூலிகை டீ, ஆயுர்வேத மூலிகை டீ, லெமன் கிராஸ் டீ, ரொம்ப சத்தானது, சுவையான டீ. இந்த பாருங்கள், ஆரோக்கியத்திற்கு உகந்த சுவையான சூடான லெமன் கிராஸ்
டீ ரெடி. லெமன் கிராஸ் டீ எப்படி இருக்கு? குடிச்சு காமி, குடிச்சு காமி. சூப்பராக இருக்கு. குடி குடி. நல்லா இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் லெமன் கிராஸ் டீ எப்படி போடுறது தயாரிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தேன், எல்லாம் பார்த்தீங்க. இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெமன் கிராஸ் டீ நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா ஆயுர்வேத மூலிகை டீயை கண்டிப்பாக விடாமல் குடிங்க. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் குடிக்கலாம். ரொம்ப இது கிடையாது, இதில் எஃபெக்ட் இதெல்லாம் கிடையாது. நல்ல டீ இது. பிபி எல்லாம் சமானப்படுத்தும். பிபி, பிளட் ப்ரெஷர் எல்லாம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது, செரிமானத்துக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் சிறந்த டீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் அடுத்தது ஒரு சின்ன குட்டி கோலம் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் மை சேனல். பை பாய். நன்றி, வணக்கம்.